In this video, we are going to see the composition of blood. இரத்தத்தில் உள்ள பகுதி பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, what is blood அப்படின்னு கேட்டா it's a liquid connective tissue. திரவ இணைப்பு திசு. உடல் முழுவதையும் இணைக்கக்கூடிய ஒரு திரவ இணைப்பு திசு. Tissue means group of cells. Actually, in blood you have RBC, WBC and platelets. Group of cells are there, and along with you have a fluid also. That is called plasma. The liquid part of the blood is known as plasma. The plasma constitutes 55% of the total blood. இரத்தத்துல 55% என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா பிளாஸ்மா இருக்கு. அதே மாதிரி formed elementsனா மிதக்குமாக்க துகள்கள், அதுதான் இரத்த சிவப்பணும் வெள்ளையணும் இரத்த தட்டுக்கள், அது 45% இருக்கு. சாதாரணமாக ஆவரேஜா சுமாரா ஒரு ஆளுக்கு, ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளவு ரத்தம் இருக்கும், வால்யூம் ஆஃப் பிளட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா 5 லிட்டர்ஸ், 5000 மில்லி லிட்டர் இருக்கலாம், 5 to 5.5 இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு 70 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்டுக்கு 5 லிட்டர் ரத்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல the liquid part of the blood is known as plasma. Now we are going to see the composition of plasma. Plasmaல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. பிளாஸ்மால 80 to 92% வாட்டர் இருக்கு, 0.9% இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அல்லது கனிம பொருட்கள் காணப்படுகிறது, 0.1% கரிம பொருட்களும் காணப்படுகிறது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி கேசஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா எங்க இருக்கும், ரத்தத்துல இருக்கும். அது மாதிரி வேஸ்டும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கூட அமோனியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டின் எல்லாமே அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்மால முதல்ல இருக்கு புரோட்டீன்ஸ், புரதங்கள். பிளாஸ்மாவில் காணப்படக்கூடிய புரதங்கள். பிளாஸ்மா புரதங்கள் யாவை அப்படின்னு கேட்டா ஆல்புமின், குளோபுலின், புரோத்ராம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன். 4 proteins. What are the functions of each and every one அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆல்புமின், it regulate the osmotic pressure, சவ்வூடு பரவல் அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது, இது ஆல்புமின். இரண்டாவது, அயனிகள், ஹார்மோன்கள், லிப்பிட் அல்லது கொழுப்பு போன்றவற்றை கடத்தி உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமாகிறது, குளோபுலின். அப்ப குளோபுலின்ல தான் உங்களுக்கு தெரியும் ஆன்டிபாடி ஃபார்மேஷன், அதாவது எதிர்பொருட்கள் உற்பத்தி ஆகுது, பாக்டீரியாவை அழிப்பதற்கான ஆன்டிபாடிகள் உருவாகும், அதுக்கு குளோபுலின் ஃபங்க்ஷன் அது உங்களுக்கு துணை செய்யும். அதனாலதான் குளோபுலின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ், ஹார்மோன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் அசிஸ்ட் இன் இம்யூன் ஃபங்க்ஷன். புரோத்ராம்பின், ஃபைப்ரினோஜன் ரெண்டுமே ரத்தம் உறைதலுக்கு, காயங்கள் ஏற்பட்டால் ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடிய ஒன்று. இட் இஸ் யூஸ்ட் இன் பிளட் கிளாட்டிங். தென் வாட் ஆர் த ஆர்கானிக் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ்? ஆர்கானிக் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ்ல உங்களுக்கு 0.1% இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல யூரியா, அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், ஃபேட், விட்டமின்ஸ் எல்லாமே ஆர்கானிக் கான்ஸ்டிடியூவன்ட். அது கரிம பொருட்கள்ல யூரியா, அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், கொழுப்பு மற்றும் வைட்டமின்கள் அடங்குகிறது. இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ்ல குளோரைட்ஸ், கார்பனேட், பாஸ்பேட்ஸ் ஆஃப் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் மெக்னீசியம். இப்போ இந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, கம்போசிஷன், that will not be always constant. எப்போதும் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களின் அளவு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அதுல கொடுத்திருக்கு இம்மீடியட்லி ஆஃப்டர் எ மீல், நம்ம சாப்பிட்டதும் உடனே நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் எதா மாறும், குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸை குடல் உறிஞ்சிகள் அல்லது வில்லை அப்சார்ப் பண்ணி ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அல்லது கல்லீரல் போர்ட்டல் இரத்த குழாய் என்ன பண்ணும்னா இந்த குளுக்கோஸை எடுத்து கல்லீரலுக்கு கொண்டு போகும். அப்போ சாப்பிட்டது உடனே குளுக்கோஸுக்கு அளவு ரத்தத்துல அல்லது பிளாஸ்மாவில் அதிகமாக காணப்படும். அப்போ தேவைக்கு அதிகமான குளுக்கோஸ் கல்லீரல்ல என்ன செய்யப்படும், சேமிக்கப்படும். அது உங்களுக்கு தெரியும், excess of glucose will be converted into glycogen and stored in liver and muscles அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தேவைக்கு அதிகமான குளுக்கோஸ் ஆனது கிளைகோஜனாக மாற்றப்பட்டு கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படுகிறது. சேமிக்கப்பட்ட பிறகு அத மாதிரி குளுக்கோஸ் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது, அதுல இருந்து ஆற்றல் எடுக்கப்படுகிறது. அதுக்கு கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா குளுக்கோஸுக்கு அளவு ரத்தத்தில் அல்லது பிளாஸ்மாவில் குறைந்து விடும். சாப்பிட்டதும் உடனே குளுக்கோஸ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும், கொஞ்ச நேரம் தாண்டின பிறகு அந்த லெவல், குளுக்கோஸ் லெவல் நமக்கு குறைஞ்சிடும். ஆனா புரோட்டீன் இருக்கக்கூடிய, இப்போ இறைச்சி, முட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு வைங்க, அந்த புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகி அமினோ ஆசிட்ஸா மாறும், அமினோ அமிலங்களாக மாறும். இந்த அமினோ அமிலங்கள் குளுக்கோஸ் மாதிரி உடம்புல சேமிக்கப்படாது. அதனால இந்த அமினோ அமிலங்கள் என்ன செய்யும்னா செல்களில் வளர்சிதை மாற்றம் அடைந்து யூரியாவாக மாற்றமடையும். அப்ப அந்த லிவர்ல யூரியா, அமினோ ஆசிட்ஸ் எதா மாறும்னா யூரியாவாக மாறும். இப்போ லிவர் அல்லது கல்லீரல்ல இருந்து புறப்படக்கூடிய இரத்த குழாய்க்கு பேரு ஹெப்பாட்டிக் வெயின் அப்படின்னு பேரு. இந்த ஹெப்பாட்டிக் வெயின்ல கல்லீரல்ல உண்டான யூரியா அதிகமா இருக்கும்,
கல்லீரலுக்கு வந்து சேரக்கூடியது ஹெப்பாட்டிக் ஆர்டரி. இதயத்துல இருந்து வாரது ஹெப்பாட்டிக் ஆர்டரி அல்லது கல்லீரல் தமனி வரும். இங்கிருந்து புறப்படுறது கல்லீரல் சிரை அல்லது ஹெப்பாட்டிக் வெயின். குடல்ல இருந்து வாரது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் வரும். இந்த 3 இரத்த குழாய்களும் கல்லீரலோட தொடர்பு பட்டிருக்கும். கல்லீரல்ல இருந்து புறப்படுதே ஹெப்பாட்டிக் வெயின், அதுல யூரியாவுக்கு அளவு மற்ற 2 இரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய இரத்தத்துல இருப்பதை விட அதிகமா இருக்கும். ஏன்னா கல்லீரல்ல யூரியா உருவாக்கப்படுகிறது. அதனால அந்த உருவாக்கப்பட்ட யூரியாவை அதை எடுத்துட்டு போறதுனால அதிகமான அளவு ஹெப்பாட்டிக் வெயின்ல கல்லீரல் சிரையில தான் யூரியாவின் அளவு அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி பத்தி பார்க்க போறோம்.